ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் வந்து 1 லிட்ரு பியூர் கோகனட் ஆயில் ஊற்றுங்க. அது ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி சில திங்ஸ் எல்லாம் போடணும். என்னென்னா மருதாணி, கருவேப்பிலை, வெட்டிவேறு, நெல்லிக்காய், செம்பருத்திப்பூ, வெந்தயம் இதெல்லாம் போடுங்க. ஏன்னா ஹீட் ஆகிட்டு நம்ம போட்டோம்னா அது வந்து படபடன்னு வெடிச்சிடும். நம்ம ஒரு லஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு கீரை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது அன்றைக்கி டே ஃபுல்லாக ஆஹா சூப்பராக நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ஒன்று சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும்லங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆயில் தடவும் போது நம்ம ஒரு ஹேருக்கு ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு திங்ஸை நம்ம கொடுத்தங்கிற திருப்தி அதுலேயே நம்ம பாதி ஹேர் ஃபால்ஸ் வந்து குறைஞ்சிடுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் நிறைய நான் மெடிசன் எடுத்தேன். பார்த்திங்கன்னா பந்து பந்தாக வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு நிறைய வரும் முடி. இப்போ வரலன்னா சொல்ல முடியாது. அதில் 90% கம்மியாக இருக்குங்க. இதை நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா எனக்கு இதை காய்ச்சி கொடுத்தது. அதை நான் தடவுனேன். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நானேவே இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தடவி பாருங்கள். இது அப்படியே தடவக்கூடாது. இந்த ஆயிலை வந்து நல்லா காய்ச்சின பிறகு வடிகட்டி வச்சுக்கணும். அதில் வந்து ஒரு பாதி எடுத்தோம்னா நல்ல பியூர் கோகோனட் ஆயில் பாதி எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தாங்குமோ கூலிங் அது மாதிரி கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டுங்க. அதை வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். நல்லா இருக்குங்க. நல்லா நம்ம முடி கொட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே வந்து நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகிறதுக்கு தான். இது நம்ம போட்டது எல்லாமே கூலிங். இந்த வெந்தயம்லாம் நல்ல கூலிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது எப்படி எந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள்லாம் வந்து நம்ம உடைக்கும் போது உடையணும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடணும். விட்ட பிறகு நல்லா அதோட ஜூஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் வந்து அப்படியே வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு 8 மந்த் வரைக்கும் இது வந்து எந்த ஒரு கெட்டு போகாது. நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அது நல்லா கொதித்து அந்த நுரையெல்லாம் வரும். அது நுரை வரும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு தான் இதை காய்ச்சணும். அப்போ தான் அந்த இலைகளில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா இறங்கும், எண்ணெயில் இறங்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.